மார்னிங் டாக்டர். ஹவ் ஆர் யூ? குட் மார்னிங். வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்தாங்க மரகதத்தோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். சூசைட் தானே? சான்ஸே இல்ல. அவங்க செத்ததுக்கு அப்புறம் தான் தூக்குல தொங்க விடப்பட்டிருக்காங்க. எப்படி இறந்திருக்காங்க? ஹார்ட் அட்டாக்ல. உயிர் போனதுக்கு அப்புறம் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு காமிக்கணுங்கிறதுக்காக தூக்கு கயிறை கழுத்துல இறுக்கி பாடியை தொங்க விட்டுருக்காங்க. கயிறு இருக்குனதுனால கழுத்துல காயம் இருக்கு, பட் ரத்தம் வரல. நாக்கு வெளியே தள்ளல. யூரின் சிம்டம்ஸும் இல்ல. குட். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பொண்ணு அதிகமா கஞ்சா யூஸ் பண்ணிருக்கா. கஞ்சாவா? எஸ். மரகதம் போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு பெண். எனக்கு வந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அப்படிதான் இருக்கு. என்ன டாக்டர், இந்த ரிப்போர்ட்ல ஏதாவது க்ளூ கிடைக்கணும் பார்த்தா முடிச்சு மேல முடிச்சு விழுந்து மேலும் மேலும் சிக்கல் தான் ஆகுது. சிக்கலே க்ளூவா நினைச்சுக்கோங்க, ஈஸியா கேஸ் முடிஞ்சிடும். வணக்கம். பாரத பாசறை அமைப்பு நடத்தின ஃபங்க்ஷன் இன்விடேஷன் இதுல இருக்கு. தேங்க்யூ சார். இதுல ராம் தான் தலைவர்னு போட்டிருக்கு. சார், இந்த பாரத பாசறையோட அட்ரஸ் கேட்டிருந்தா அது இதுலயே இருக்கு. நீங்க விசாரணை பண்ணிட்டு சாருக்கிட்ட அப்டேட் பண்ணிருங்க. கண்டிப்பா சார். ஷூர் சார். இட்ஸ் ஓகே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். இதான் சார் பாரத பாசார் இருந்த ஆஃபீஸு. வாடகையெல்லாம் கரெக்டாக கொடுத்துருந்தானுங்க சார். திடீர்னு காலி பண்ணிட்டாங்க சார். என்ன பிரச்சனைன்னு தெரில. இந்த பாரத பாசறையை பத்தி வேற என்ன தெரியும் உங்களுக்கு? ஏதோ கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி சொன்னாங்க சார். நிறைய பேர் வருவாங்க, உட்காந்து பேசுவாங்க சார். கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் குறைஞ்சி அப்புறம் 15 பேர் தான் இருந்தாங்க சார். ஆமா, யார் அவங்க? எங்க இருக்காங்க இப்போ? யார் எங்கே இருக்காங்கலாம் தெரியாது. 3 மாதத்துக்கு முன்னாடி காலி பண்ணிட்டாங்க. டீக்கரில் வேலை பார்க்குற வேலுவை கேட்டால் தெரியும். அந்த வேலை எங்க இப்போ? இங்கே தான் பக்கத்தில் டீக்கரில் வேலை பார்க்குறான். அவன் தான் இவங்களுக்கு டீ எடுத்து வந்து கொடுப்பான். நல்லா பேசுவான். அவங்களும் நல்லா பழகுவாங்க. இந்த பாசறைக்கு ஏதாவது பொண்ணுங்க வருவாங்களா? இல்லை சார், ஆண்கள் மட்டும்தான் வருவாங்க. உங்களுக்கு ராம தெரியுமா? ஓ, நல்லா தெரியும் சார். அவர் தான் இந்த அமைப்போட தலைவர். அவரும் அவரோட அம்மா மரகதமும் இறந்துட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, ராம் ரயில இருந்து விழுந்து இறந்துட்டாரு. அவர் செத்த துக்கத்தை தாங்க முடியாம அவரோட அம்மா மரகதம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. சார் சும்மா விளையாடாதீங்க சார். ராமு அப்பா அம்மா இல்லாத அனாதை. 10-15 வருஷமா இங்கதான் இருந்து வளர்ந்தா போல. என்னது, ராம் அனாதையா? அப்ப மரகதம் அவரோட அம்மா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். டீ கடையில் வேலை பார்க்குற வேலுவை கேட்டால் எல்லாம் தெரியும். வாங்க. ஏய் வேலு, இங்க வாடா. இவர் இன்ஸ்பெக்டர். ஏதோ உங்ககிட்ட விசாரிக்கணும். டீ போடுங்க. வணக்கம் சார். நீதான் பாரத பாசறைக்கு டீ கொண்டு போறவனா? ஆமா சார். ராம் எப்படி? சார் ராமன் ரொம்ப நல்லவர், கொஞ்சம் கோவக்காரரு. சரி, டீ எடு. என்னங்க சார்? அங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க? சார் 50 பேர் இருப்பாங்க சார். ஏதாவது ஒன்று சீரியஸாக பேசிக்கிட்டே இருப்பாங்க சார்.
என்ன பேசுவாங்க? சார் நீதி நேர்மை நியாயம்னு ஊழலை ஒழிக்கிறத பத்திலாம் பேசுவாங்க சார். அதுல ராமன் தான் சார் தலைவர், சூப்பரா பேசுவார் சார். நம்ம ஜெயிப்போம், உடனே இல்ல ஆனா நிச்சயமா. நாம தான் நாளை இந்தியாவுடைய வேர்கள். நம்ம ஆரோக்கியமா இருந்தாதான் நமக்கு பின்னாடி வர கிளைகளும் ஆரோக்கியமா இருக்கும். தேசிய தொழிலான ஊழலை ஒழிக்கணும், தேசிய வியாதியான மறதியை குணப்படுத்தணும். நம்மளோட உரிமைகளை இந்த அரசியலும் சலுகை கொடுக்கிற மாதிரி கொடுக்குது. இதை எதிர்த்து போராடணும். இந்த போராட்டத்துல நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல, நம்ம புதைக்கப்படல விதைக்கப்பட்டு கொண்டதை நினைக்கணும். கடைசியா எத்தனை பேர் அவரோட இருந்தாங்க? சார் கடைசியா அவர் கூட 5 பேர் இருந்தாங்க சார். அவங்கள எங்க போனா பார்க்கலாம்? சார் நான் டீ கொடுக்குற பையன் தான் சார், அடிக்கடி கடைக்கு வருவாங்க, அவ்வளவுதான் சார். ராம் கூட எப்போவாவது பொண்ணுங்களை பார்த்திருக்கியா? இல்ல சார். அவன் அம்மாவை பத்தி ஏதாவது பேசியிருக்கானா? சார் அவங்க அம்மா சின்ன வயசுலயே அவரை பார்த்துட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லுவார் சார். ரொம்ப பாவமா இருக்கும் சார். ராமு செத்துட்டார் வேலு. ராமண்ணா செத்துட்டாரா? அவங்க அங்க என்ன பேசிப்பாங்க? சார் நான் போகும்போது பேச்சு சவுண்ட் கேட்கும் சார். அவங்க என்ன பார்த்ததுமே அமைதியாயிடுவாங்க. நான் திரும்பி வந்ததும் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது நல்லதில்ல ராம், இது தப்பு. நாம ஒன்றும் கடவுள் இல்ல. கடவுள் ஒருத்தர் ஏன் வானத்திலிருந்து வரணும்? அன்பை காட்டுற அம்மாவை படிச்ச மாதிரி கோவத்தை காட்ட நம்மளை படிச்சதான் நினைச்சுக்கோங்க. ஏன் அண்ணா டீண்ணா வச்சுட்டு போ. அண்ணா மதியானம் சாப்பாடு வேண்டாம், போ. ம். எங்களுக்கு இது பிடிக்கல. இதெல்லாம் கொள்கைன்னு சொல்ல முடியாது. இது போராட்டம். இதுல எதுக்கு பயம்? தர்மம் வெல்லணும்னா சில அதர்மம் செய்யறதுல தப்பே இல்ல. இது கூட கடவுளோட ஃபார்முலா தான். சரி, அவங்கள பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணும். ஓகே? ஓகே சார். யோ பாயங்க. என்ன சார்? இந்த ஏரியா நல்லா பழக்கமா உனக்கு? பழக்கம் சார். எத்தனை வருஷமா இங்கே சுற்றிட்டு இருக்க? ரொம்ப நாளா. அப்படியா? இங்கே பழனின்னு ஒருத்தன் தெரியுமா உனக்கு? எந்த பழனி சார்? அதான் கஞ்சாலாம் விற்பானே, ஆள் விட கட்டையா இருப்பானே. இதோ அங்கே உட்காந்துருப்போம் பாரு சார், அவன் தான். அவனா? கான்ஸ்டபிள். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.